எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஃபுல்லாக எங்கள் ஊரில் நல்லா சரியான மழை, இடி, மின்னல், காற்று எல்லாமே இருந்துச்சு. எங்கள் மல்லிகைப்பூ செடியில் வரும் பூவை காட்டுச்சுக்கோ. இங்கே வரும், எனக்கே சாப்பிட்டேன். ஒரு 4 பூ 5 பூ தான் விரிஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாரு, இங்கே அந்த கதவு மேலே கட் பண்ணிட்டு காட்டு பாருங்க. அந்த கதவு மேலெல்லாம் பாருங்க மல்லிகைப்பூவை. சின்ன வயசுலலாம் மல்லிகைப்பூனா அப்படி ஒரு கருத்தனை முடிச்சு போய் பறிச்சுட்டு இருப்பேன். இப்போ வீட்லேயே இவ்வளவு இருக்குது, பொறிச்சு வைக்காம விட்டுட்டு பாருங்க விரிஞ்சு எப்படி ஆயிடுச்சுன்னு. அது கொஞ்சமாக செடி வச்சது ஃபுல்லாக படர்ந்து கிடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கே படர்ந்துக்குது அங்கெல்லாம் பூ. இப்போ பொறிச்சோம்னா 1/2 முழம் ஆகுன்னு நினைக்கிறேன். அது காட்டுனியா நல்லா? நாங்கள் இப்போ பொறிக்க போகிறோம். அதை பொறிச்சு வைக்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சாப்பாடு, முருங்கைக்கீரை பொரியல். இப்போ 2வது டைம் பண்ணியிருக்கிறேன். நல்லா மழைக்கு வளைஞ்சிருக்கிறேன் செஞ்சுட்டோம். அப்புறமா பருப்பு, உப்பு பருப்பு செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் ரசம் வடித்து வச்சாச்சு. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை 10:30 ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றோம், வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பாருங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சி காய போட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான காற்று மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த துணியெல்லாம் ஒன்றா கீழே விழுந்து மண்ணுக்குள்ளே. அவ்வளோ காற்று, இடி, மின்னல், மழை எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் மண்ணாகி மறுபடியும் இப்போ காலையில் எங்கள் அம்மா 2-3 ட்ரெஸ்ஸு அலாசி போட்டுச்சு. இன்னும் ஒரு கொடுமைன்னு வருங்க. நான் துவைச்சி போட்டேன் அன்றைக்கி தான் மழை காற்று வரணுமா? இந்த டிசைன் மட்டும் விட்டு போயிருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாஷிங் மிஷின் போட்டேன். நல்லா வெயில் சுள்ளுன்னு சுட்டரிக்குது. காஞ்சிருன்னு நினைக்கிறேன். நம்ம சக்தி சார் பண்ண வேலையை பாருங்க. இங்கே பாருங்க, ஆவணியில் இருக்கிற சீட்டை கொண்டு வந்து கழட்டி யாரோ கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதே ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து இங்கே போட்டுருக்குறாரு சார். உட்காரதுக்குங்களாம்மா சோபா மாதிரி. எப்படி மூளை வேலை செய்து பார்த்தீங்களா? இன்னும் கால் மட்டும் கொஞ்சம் கீழே தண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி கொண்டு வந்து போட்டிருக்குறா. அப்படி சேரை வாங்கிட்டு வந்து, இந்த சீட்டை வாங்கிட்டு வந்து ஆம்னியில் இருக்குது. அம்மா சாமி கும்பிட்டுருக்குது. சுகாஸ் கவனிக்காமல் விட்டுட்டோம், ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டோம். இப்போ பார்க்கலாம் சுகாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா. கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. அண்ணாந்து குடின்னு எவ்வளோ டைம் நான் சொல்லிக்கிற? ஏய், இங்கே வாரு, இங்கே வா, இங்கே வா, ஒரு நிமிஷம் சுகாஸ், இங்கே வா. அப்புறம் நீ வரைஞ்சதை மட்டும் வீடியோ இங்கே வா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன சாப்பிட்ட? சாம்பாராமா. தட்டைப்பயிறு போய் 6ஆம் நாள் குளிட்டு இன்னும் ஊர்லேருந்து வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சாமி கும்பிட்டு பார்த்தா சாப்பிட போகிறாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:45. நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். ஏம்மா மழை வந்து எப்படி இருக்குன்னு வருங்க. கதவை கூட விடாமல் துணிங்காய் போட்டுக்கோ. மழை வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? பச்சை பசுமையாக மல்லிகைப்பூ செடி பாருங்கள்.